அ எங்க தொகுதியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டியிட்டாங்க. ஆனா, இப்போ வந்து அத ரிசைன் பண்ணிட்டாங்க. பெரம்பூர கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து திருச்சி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்கு. முதலமைச்சர் தொகுதியா இருக்கும்னு நெனச்சோம், இல்ல. மேலும் அவர்கள் வந்து 3 திட்டம் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது. மேலும் ஒரு பெண்ணா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பெண்களுக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம் ஃபர்ஸ்ட்டு அத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அவசியமானது. இந்த ஆட்சியில வந்து பெண்களோட பாதுகாப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். மேலும் இன்னொரு திட்டம் போதைப்பொருள் கலாச்சாரத்துக்காக சொல்லியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்ல அதிகமா இருக்கு. அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த போதைப் பொருளும், பெண்கள் பாதுகாப்புமே மிக முக்கியமான திட்டம். ஸோ, அத வந்து அதில வந்து அவர் ஃபர்ஸ்ட்டா சைன் பண்ணத வந்து ரொம்ப ஒரு பெண்ணா நான் வந்து அத வரவேற்கிறேன். மேலும் அவர் வந்து இந்த மகளிர் உரிமை திட்டம்னு முன்னாடி குடுத்துட்டுருந்தாங்க. அவங்க மே மந்தோட முடிஞ்சிருச்சு, குடுத்துட்டாங்க. இப்ப எல்லா பெண்கள்ட்டயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த மாசத்துக்கு இன்னும் பணம் வருமா? வராதான்னு. அந்த திட்டத்தையும் அமல்படுத்துனா ரொம்ப வசதியா இருக்கும்.